ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஆர்த்தியை வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நேராக வந்துட்டு சித்தி வீட்டுக்கு வந்து லக்கேஜ் எல்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு நல்ல ஒரு தூக்கம் தூங்கியாச்சுங்க. காலையில் ஒரு 9:30 கிட்ட இருக்கும். சித்தி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட எழுப்புனாங்க. ஸோ காஃபி குடிச்சிட்டு பின்னாடி வந்து குளிக்கலான்னு வந்து பார்த்தா ஒரு அழகான வெஜிடபிள் கார்டனே சித்தி வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. போன தடவை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து செடி எதுவுமே இல்லை. பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா நிறைய செடி போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து நல்ல சில்ல இருக்கு. ஸோ பாவைக்காய், அதுக்கப்புறமா வந்து மஞ்சள், கீரை வகைகள் எல்லாமே போட்டிருக்காங்கங்க. அவங்களுக்கு தேவையான காய்கறி அவங்களே பறிச்சுக்கிற மாதிரி நிறைய காய்கறி வகைகள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கும் போது சித்தி வீட்டில் வந்துட்டு இவ்வளோ செடி வைக்கலை. நான் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சித்தி என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து கிராமம் தானே, ஆடு மாடெல்லாம் நிறைய வரும், அதனால வந்து எவ்வளோ செடி வளர்த்தாலும் வந்து சாப்பிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா சித்தி இதுக்காக மெனக்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா வேலின்னா அடைச்சி பந்தல் போட்டு அழகாக வந்து காய்கறிலாம் வளர்த்திட்டு வராங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம். ஸோ குழு குழுன்னு இருந்தது. ஹால் வந்து அவ்வளோ சூடாக இருந்தது. பட் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருந்தது. சித்திட்ட சொன்ன, சித்தி நம்ம இங்கே ஒரு கட்டில் போட்டே தூங்கலாம் போல், அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செடியெல்லாம் வச்சுருந்தாங்கங்க. மஞ்சள், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா பாவைக்காய், கீரை, அவரைக்காய், அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நானும் சித்திட்ட சொன்னேன், சித்தி நான் அடுத்த தடவை வரும்போது வந்துட்டு உங்களுக்கு சென்னையிலேருந்து கத்திரிக்காய் விதை, வெண்டைக்காய் விதைலாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னொரு செடி வந்துட்டு பேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொடி தான் இது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களோட அத்தை வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஆக்சுவலி சென்னைக்கு போகிறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது. பட் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா அதுக்குள்ளே வாடிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சித்திட்ட கொடுத்து வச்சுருந்தேன். சித்தி வந்து அதை அழகாக வளர்த்திருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய பந்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னடி வெறும் பந்தலாக செடியாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அது இருக்கிறதுனால தான் நல்லா சில்லுன்னு இருக்குது. நான் சித்திட்ட சொல்லியிருந்தேன், சித்தி இது நிறைய பந்தல் மாதிரி போய் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது வந்து காய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. முருங்கைக்கீரை, முருங்கை மரம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு வச்சு ரொம்ப பெரிய மரமானா கூட வராதுங்க. அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அந்த மரம் வந்து முத்துனா தான் வந்து காய் வைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பேஷன் ஃப்ரூட்டும் நல்ல கொடி படர்ந்து போய் அதுக்கப்புறம் தான் காய் வைக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய மாமா வீட்டிலேருந்து கீரை கேட்டு வந்தாங்க. அதுக்காக கீரை வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நமக்கு தேவையான காய்கறி நம்ம தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணுறது வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, அதாவது நாட்டு பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க சித்தி. இன்னைய டே வந்துட்டு அப்படி இப்படின்னு சொந்தக்காரங்களை மீட் பண்ணிகிட்டே போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கு, நெக்ஸ்ட் டே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரேம் வந்து ஊருக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னா இங்கே வந்து அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சுது. சென்னையில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடிக்கிட்டு ஈவினிங் மேலே மேட்ச்சுக்கு போயிட்டு அப்படி இப்படியே அவனுக்கு டைம் வந்து போயிடும். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவன் வயசு பசங்க யாருமே இல்லை. ஸோ எவ்வளோ நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே அவனும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஸோ அவனை எப்படி என்கேஜாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணேன். சரி ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போகலாம் தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு குற்றாலம்லாம் அவன் போயிட்டு வந்திருக்கான். பட் பாபநாசம் வந்து அவன் பார்க்கவே இல்லை. நம்ம ஊரில் இருந்து பாபநாசமும் குற்றாலமும் 1 hour ட்ராவல் தான் ஆகும். சரி அதனால் பாபநாசம் கூட்டிகிட்டு போகலாம், இன்றைக்கி டே ஃபுல்லாக அவனை எப்படியே என்கேஜாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் கிளம்பிடணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டான். ஸோ அதனால் நாளைக்கு நம்ம கண்டிப்பாக ஊருக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா அவனும் தனியாக இருக்கிறது வந்து எனக்கும் கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாபநாசம் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு கீழே வந்து ஒரு கேப் புக் பண்ணிவிட்டு மேலே வரணுங்க. அங்கே வந்துட்டு 2 hours டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம்குள்ளே நம்ம குளிச்சுலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு திருப்பி அவங்க எங்கே விட்டாங்களோ அங்கே வந்து நம்ம ஏறிட்டோம்னா அவங்க திருப்பி கீழே டவுனில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ எங்களுக்கு வந்து 2 hours டைம் இருந்தது. பட் இங்கேயும் வந்து அவன் அம்மா எனக்கு போர் அடிக்குதுமா, தனியாக எவ்வளோ நேரம் தான் குளிக்கிறது, யாருமே இல்லைல்ல என்ஜாய் பண்ணுறதுக்கு, அதனால் இங்கேயும் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி குளி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, நான் இங்கே வந்து குளித்தது எல்லாமே ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சேன்னா என்னோடய அத்தை பொண்ணு பார்த்துட்டு என்னை சத்தம் போட்டாங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கியே, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தேன் நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அவள் பையன்லாம் வந்திருந்தா இவன் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருப்பான். நான் மிஸ் பண்ணிட்டேன். சாரி டி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்க வந்து தண்ணி வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் போதும் தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டேன். அவனும் வந்துட்டான். கொஞ்சம் வாட்டர் கேனில் மட்டும் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த தண்ணி வந்து வீட்டிலலாம் தெளித்தா நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு வாட்டர் கேனில் மட்டும் பிடிச்சிட்டு வர சொன்னேன். ஸோ அதை பிடிக்க போயிருக்கான். நானும் குளிக்கலைங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கும் வந்துட்டு கோல்டாக இருந்தது, ஒரு மாதிரி செட் ஆகலை. அதனால் நானுமே குளிக்கலை, தம்பி மட்டும்தான் குளித்தான். ஸோ இன்றைக்கி டே வந்து அவனை அப்படியே என்கேஜாக வச்சுட்டு டே போயிடுச்சு. நாளைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போக போகிறோம். உண்மை
உண்மையிலே நான் ஊருக்கு வர்றது வந்து முக்கியமாக அந்த இடத்துக்கு போகிறதுக்காக தான். அது எந்த இடம்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.